இதோட இம்சை ரொம்ப பெருசா இருக்கு, தாங்க முடியல. அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு பதிலா இந்த பெருச முதல்ல போட்டு தள்ளணும். எங்களை மீறி அந்த சுரேஷையும் கௌசல்யாவையும் அந்த வீட்டை விட்டு வெளியில எப்படி அழைச்சிட்டு வரேன்னு பாக்குறேன். அந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்க, ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம உங்க அக்கா தான் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டான்னா இந்த பத்மாவும் இல்ல உன்னை கண்டபடி கேவலமா பேசுறா. இதவ இப்ப நீ அனாதை ஆயிட்ட. இத நான் சொல்லலப்பா, அந்த பத்மா தான் சொன்ன. ரங்கநாயகியோட சொத்துல எனக்கு சேர வேண்டிய பங்கை கேட்டு லாயர் நோட்டீஸ் அனுப்ப போறேன். அதுக்கு தான். நீ எதுக்கு ஷாக் ஆற? இந்த நியூஸை கேட்டு அவங்க தானே ஷாக் ஆகணும். ஏதோ நமக்கும் அவங்களுக்கும் பிடிக்காம போயிடுச்சு. நம்ம வெளியே வந்துட்டோம். இனிமே நம்ம வழியை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. நீங்க என்ன அவளை குழந்தையை பெத்துக்காம மலடியாவ இருக்க சொன்னீங்க? குடும்ப நன்மைக்காக இப்ப அந்த குழந்தைய அழிக்க சொன்னீங்க. அத செய்ய மாட்டேன்னு உங்க பேச்சையே உதாசீனப்படுத்துறா. அவளுக்கு போய் ஆர்த்தி எடுக்க போறீங்களே. மணி, போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல நீங்க பேசினா அப்புறம் நானும் பேச வேண்டியிருக்கும். நான் பேச ஆரம்பிச்சா அப்புறம் நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். நான் தான் உங்களை காட்டி கொடுக்கலையேன்னு தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி நடந்தா நானும் வேற விதமா நடக்க வேண்டியிருக்கும். இந்த அது பொம்முநாட்டிகளுக்கு பித்து தலைக்கறி போயிடுது. கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிட்டா. நான் கௌசல்யா, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. ஏ சுரேஷ், கௌசல்யா அடிச்சுன்னு உள்ள போடா. நான் கௌசல்யா பேர்ல பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். கௌசி, ப்ளீஸ். என்ன கௌசி, மன்னி சொல்றது நினைச்சு ஃபீல் பண்றியா? அவ இன்னைக்கு புதுசாவ பேசுறா. நீ இந்த ஆத்துக்கு வந்ததுல இருந்து உன்னை ஏதாவது பேசிட்டு தான் இருக்காங்க. அவ பேச்ச ப்ளீஸ் இக்னோர் பண்ணிடு. உங்க மன்னிக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கும் நான் வேண்டாதவளாயிட்டேன். உங்க அம்மா பேசுறத நினைக்கிறச்ச இந்த குழந்தைய கழிச்சிடலாம் எனக்கு தோன்றது. ஏ கௌசி, என்ன பேசுற நீ? ஏன் இப்படி ஒரு நினைப்பு வந்தது உனக்கு? குழந்தையை கலைக்கிறதுக்காக நான் இவ்வளவு சிரமப்பட்டேன். நமக்காக இல்லைனா கூட ராஜரத்னம் சாருக்காகவாவது அந்த குழந்தை வேணும், முழுசா வேணும். குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா ராஜரத்னம் சாரால தாங்க முடியாது. அவர் உயிரோடு கூட பார்க்க முடியாது. இந்த குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் நானே உயிரோட இருப்பேன். நானு எனக்கு தோணல. உங்க அம்மா மன்னி பேசுறது பாக்குறச்சு உயிரே விட்டுடலான்னு தோணுது. கௌசி, நீ இப்படிலாம் பேசக்கூடாது. குழந்தை நல்லபடியா பிறக்கட்டும், அப்புறம் பாரு. இப்ப வெறுத்து பேசுற எங்க அம்மா மன்னி ரெண்டு பேருமே போட்டி போட்டுண்டு குழந்தை கொஞ்சம் போறாங்க. கௌசி, நான் சொல்றது நடக்கத்தான் போறது. சரி வா, உள்ள வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. வா. எதுக்காக இப்படி கத்துறீங்க? என்னாச்சு இப்போ? அந்த ரங்கநாயகி மருமக பத்மா என்கிட்டயே சவால் விட்டு பேசி இருக்காயா? அது மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த பத்மாவை சும்மா விடக்கூடாது. மதுர வீரனுக்கு சாராயம் வச்சு படையல் போட்டா பொம்மிக்கு போதை வந்த மாதிரி அந்த ரங்கநாயகிய நான் பழி வாங்கணும்னு நினைச்சா அவ மருமக பத்மா என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறா. இவ்வளவுதானே? ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த குடும்பத்தை கூண்டோட நெருப்பு வச்சு கொடுத்துறேன். அந்த சாம்பலை நிலத்துக்கு உரமா போட்டுறேன்.
டேய், என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியடா. ரங்கநாயகி குடும்பத்தை சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள அழிச்சிடுவேன். ஏன் ஆசை அது இல்லையா? ரங்கநாயகி குடும்பம் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு சித்திரவதை அனுபவிக்கணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். கடைசியில எதுவுமே இல்லாம அந்த குடும்பம் நடு தெருவுக்கு வந்து நிக்கணும். அதுதான் என் ஆசை. டேய், நியாயப்படி பார்த்தா அந்த ரங்கநாயகி தான் இந்த சக்கரவர்த்திக்கு எதிரி. சாதுவா இருந்தா கூட அந்த ஸ்ரீவத்சா ரங்கநாயகி வயித்துல பிறந்ததால அவனையும் சேர்த்து பழி வாங்கித்தான் ஆகணும். டேய், அவ யாரா? அவ சுண்டக்கா பத்மாவா? பத்மா கல்கட்டா கோவில்ல இருந்து டைரக்டா காளி வந்தா மாதிரி வந்து இங்க ருத்ரதாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கா. கோயில்ல கிடைக்கிற தேங்காயையும் அர்ச்சனை தட்டுல விழற காசையும் அவ நம்பி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண கோயில் பட்டரோட பொண்ணு. அவ இந்த சக்கரவர்த்திய விரல நீட்டி சவால் விட்டு என்ன அழிச்சிடுவேன்னு மிரட்டிட்டு போறா. நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளாண்டா அவ. அவ 1வது படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் போன போதே இந்த ஊர்ல பெரிய பிஸ்தான்னு பேர் எடுத்தவன்டா இந்த சக்கரவர்த்தி. என்ன எதிர்க்கிறாடா அந்த பத்மா? அந்த ரங்கநாயகி குடும்பத்துல இருந்து சுதர்சனுங்கிற ஒரு பெரிய துருப்பு சீட்டு என் கையில இருக்குடா. சுதர்சனத்தை வச்சு அந்த குடும்பத்தை அழிச்சிடுவேன். ரங்கநாயகியையும் பத்மாவையும் எதுவும் இல்லாம ஆக்கிடுவேன். நடு தெருவுல கொண்டாந்து நிப்பாட்டுறேன். அப்ப தெரியும் அந்த பத்மாவுக்கு இந்த சக்கரவர்த்தி எவ்வளவு பெரிய கில்லாடின்னு. டேய், தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டாடா அந்த பிச்சைக்காரி பத்மா. விளைவுகள் எல்லாம் அவ சந்திச்சே ஆகணும்டா, சந்திச்சே ஆகணும். என்னடா ராஜா, போன வாரம் வரைக்கும் பிபி ஒழுங்கா இருந்தது, இப்போ தாறுமாற ஏறி போச்சு. என்ன விஷயம்? டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறது இல்லையா? டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா தாண்டா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். பிபிக்கு காரணம் உடம்புல இருக்கிற கோளாறு இல்லடா, மனசுல இருக்கிற வருத்தம் தான். என்னடா ராஜா சொல்ற? ஆமாண்டா, கருவேப்பிலை கொத்து மாதிரி சஞ்சய் இருந்தான். அவனே மறுபடியும் கௌசல்யா வயித்துல கருவா வந்திருக்கான்னு நான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப சந்தோஷத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் விரோதமா எல்லாம் நடந்துட்டு வருது. கௌசி மாமியாரும் சௌந்தர்யாவும் கௌசல்யா வயித்துல வளர கருவை அழிச்ச தீரணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர்ல யார் செஞ்சாங்களோ இல்ல தற்செயலா நடந்ததோ இப்ப கௌசல்யா ஹாஸ்பிட்டல் இருக்கிறா. இன்னும் என்ன நல்லா நடக்கும் தெரியல. கௌசி வயித்துல வளர்ற குழந்தை என் பேர் எனக்கு முழுசா கிடைப்பானான்னு சொல்லி நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என் பிபி ஏறுதுப்பா. கவலைப்படாதடா, இன்னைக்கு காத்தால கௌசல்யா ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டா. ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். டோன்ட் வரி அபவுட் கௌசல்யா அண்ட் ஸ்பாயில் யுவர் ஹெல்த். கவலைப்படாதடா. இல்லடா, இப்பதான் அவளை பத்தி கொஞ்சம் ஜாஸ்தியா கவலை வருது எனக்கு. இந்த தடவை ஏற்பட்ட பிரச்சனை இருந்து அவ தப்பிச்சிட்டா. ஆனா ஒவ்வொரு தடவை நடக்கிற பிரச்சனையும் கௌசிக்கும் நமக்கும் சாதகமா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆஸ்பத்திரியில இருந்து திரும்பவும் சுரேஷ் வீட்டுக்கு போறது எனக்கு அவ்வளவு நல்லதா படலடா. என்னடா பைத்தியகாரத்தனமா வளர்ற? உனக்கு மூளை கீழே கெட்டு போச்சா? சுரேஷ் இருக்கிற வீட்டுல தானே கௌசல்யா இருக்கணும். நீ பேசுறது உலக நடைமுறை, நான் பயப்படுறது யதார்த்தம். என்கிட்ட கொடுத்த வாக்குப்படி சுரேஷால கௌசல்யா வயித்துல வளர குழந்தைக்கு எந்த தீங்கும் வராதுன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா அவங்க வீட்டு ஆளுங்களால அவளுக்கு இப்ப ஏற்பட்ட நிலைமை மாதிரி இனிமே ஏற்படாதுன்னு சொல்ல என்ன உத்தரவாதம் இருக்கு? டேய்,
24 மணி நேரமும் சுரேஷ் கௌசல்யா பக்கத்துல இருந்துட்டு செக்யூரிட்டி உத்தியோகமா செய்ய முடியும்? சுரேஷ் வெளில போயிருக்கும் போதோ இல்ல அசந்திருக்கும் போதோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா? நீ சொல்றத கேட்கும்போது எனக்கும் சரின்னு தான் படுது. ஆ, ஆனா சுரேஷ் அந்த வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கு சம்மதிக்க மாட்டானடா. கௌசல்யாவும் சுரேஷை மீறி எதுவும் செய்ய மாட்டாளே. டேய், சுரேஷ் அவன் வீட்டை விட்டு கௌசல்யாவை வெளியில அழைச்சிட்டு வர மாதிரி நாம பேசி கன்வின்ஸ் பண்ணுவோம். அவனை ஒத்துக்க வைக்கணும். இல்லைன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கௌசல்யா விட சுரேஷை விட அதிகமா பாதிக்கப்படுறது நான் தான்டா. அதனால தான் சொல்றேன், சீக்கிரம் இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆகணும். நானும் பாஸ்கரனும் ஒரு ரூட்ல திட்டம் போட்டா இந்த பெருசு என்னடான்னா வேற ரூட்ல திட்டம் போடுது. இதோட இம்சை ரொம்ப பெருசா இருக்கு, தாங்க முடியல. அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு பதிலா இந்த பெருசை முதல்ல போட்டு தள்ளணும். எங்களை மீறி அந்த சுரேஷையும் கௌசல்யாவையும் அந்த வீட்டை விட்டு வெளியில எப்படி அழைச்சிட்டு வரேன்னு பாக்குறேன். சுதர்சன், அந்த ஸ்ரீவத்சவ பொண்டாட்டி பத்மா ரொம்ப திமிரு பிடிச்சவ. என்ன சார் இது? ராத்திரி வேளையில வந்து அவளை பத்தி பேசுறீங்க. அவ பேரை சொன்னாலே எனக்கு பிளட் பிரஷர்லாம் ஏறிடும் போல இருக்கு. நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு காரணமே அவதான். சொன்ன மாதிரியே செஞ்சு ஜெயிச்சுட்டா அவ. எப்பவுமே அந்த பத்மா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஜெயிக்கவும் விடமாட்டேன். எதிரிங்க ஜெயிக்கிறதையும் நான் தோத்து போறதையும் விரும்பாதவன் தான் இந்த சக்கரவர்த்தி. சீக்கிரமா அந்த பத்மாவை தெருவுல நிறுத்தி அவளுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கறேன். அந்த பத்மா அப்படி என்ன பண்ணா? அவ மேல அவ்வளவு கோபமா இருக்கீங்க நீங்க? எனக்கு எதிரா நின்னு என்ன அழிச்சிடுவேன்னு சபதம் போட்டு பேசுறாடா அந்த பத்மா. அடிக்கிற காத்து கூட என் மேல படுறதுக்கு பல தடவை யோசிக்கும். ஆனா இந்த பத்மா கொஞ்சம் கூட என் பலத்தை பத்தி யோசிக்காம எதிர்க்கவே என்ன திட்டுறா. சுதர்சன், ரொம்ப அவமானமா இருக்கு. இப்பெல்லாம் எனக்கு அந்த ரங்கநாயகிய விட பத்மா மேலதான் கோவம் ரொம்ப அதிகமா வருது. சரி, என்ன விடுப்பா. நான் யாரு? அவ பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சாதாரண வில்லன். பத்மா மாமியாருக்கு நான் ஒரு வில்லன் தானே. என்ன பேசுறா சரி, ஆனா ஒன்னையும் இல்ல அவ பேசுறா. என்ன பத்தி என்ன 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 சொன்னா? அத விடுப்பா. அவ சொன்னதையெல்லாம் உன்கிட்ட சொன்னா நீ ரொம்ப கோவப்படுவ. அதை விட்டு. இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க, இதை சொல்லனா எப்படி? பத்மா என் முன்னாலேயே வாய்க்கு வந்தபடி பேசி தீர்த்துட்டா. அதுக்கே நான் வருத்தப்படலாம். இதுக்காக வருத்தப்பட போறேன்? சும்மா சொல்லுங்க. நீ அவங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் அடிமை மாதிரி இருந்தியா? எல்லாரும் சாப்பிட்ட மிச்சத்தை நாய் மாதிரி சாப்பிட்டுட்டு வயித்த கழுவுனியா? திடீர்னு ரோஷம் வந்து நீ ஏதோ பேச போய் ரங்கநாயகி செருப்பால் அடிச்சு உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாளாம். இத பாருப்பா, நான் 3வது மனுஷன். என்ன பத்மா எது வேணாலும் பேசலாம். அந்த பேச்சுக்கு சமயம் வரும்போது நான் பதிலடி கொடுத்துருவேன். அது வேற விஷயம். ஆனா நீ அப்படியா? நீயும் ரங்கநாயகியும் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க. நீர் அடிச்சு நீர் விலகாது. இன்னைக்கு சண்டை போட்டுக்குவீங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க. ஆனா இவ வாழ வந்தவ. வார்த்தையை அளந்துல பேசணும். சுதர்சன், ரங்கநாயகி குடும்பம் முன்னுக்கு வரதுக்கு நீ எவ்வளவு சிரமப்பட்ட. வரதாச்சாரி ஒரு தண்டம், அந்த மகன் ஸ்ரீவத்சவ ஒரு தத்தி. ஆனா நீ அப்படி இல்லை. அந்த குடும்பத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்க. ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம உங்க அக்கா தான் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டான்னா இந்த பத்மாவும் இல்ல உன்னை கண்டபடி கேவலமா பேசுறா. இதவா, இப்ப நீ அனாதை ஆயிட்ட. இத நான் சொல்லலப்பா, அந்த பத்மா தான் சொன்ன. இப்போ அவ உன்னை பத்தி பேசினதுக்கு நீ உடனடியா என்ன பண்ணணும்? நீ யாருங்கிறத அவளுக்கு காட்டணும். சார், இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால என்ன பண்ண முடியும்? இத பார், யானையினுடைய பலம் யானைக்கே தெரியாது. அந்த மாதிரி உன்னுடைய பலம் உனக்கே தெரியாத மாதிரி பேசிக்க.
இப்ப ரங்கநாயகி குடும்பம் அனுபவிக்கிற சொத்து சோகம் பணம் எல்லாம் உன் உழைப்புல வந்தது. அதுல உன்னோட பங்க கேட்டு நீ ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பு. அப்புறம் பாரு, அந்த பத்மாவும் அக்காவும் ஆடி போயிடுவாங்க. என்ன சுதர்சனம் யோசனை? இல்ல, சொத்துல பங்கு கேட்கறது தப்பு இல்லைன்னு தோன்றது. ஆனா ஒரு பக்கம் தப்புன்னு தோன்றது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பமா இருக்கு. இத பாரு சுதர்சன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யோசிக்கிறதுக்கும் குழம்புறதுக்கும் எதுவும் இல்ல. உங்க அக்கா கிட்ட உனக்கு இருக்கிற உரிமையை தானே கேக்குற. இதுல எதுக்கு தயக்கம்? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்பா, அந்த பத்மா உன்னை பேசின பேச்சுக்கு நீ இனிமேலும் அமைதியா இருந்தா உன்ன மாதிரி மானங்கட்ட மனுஷன் யாருமே இருக்க முடியாது. என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றதுக்கு ரெடி. சொல்லுங்க. வெரி குட். எனக்கு இதா வேணும். அக்காவுக்கு அடங்கி போற சுதர்சன் எனக்கு வேண்டாம். அவங்கள அடக்குற சுதர்சன் தான் எனக்கு வேணும். வெரி குட். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வரேன். ஓகே, பாய். கௌசி, 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 என்னாச்சு? தூக்கம் வரலையா? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? வந்த ஆபத்து விலகிருச்சேன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல எப்ப ஆபத்து திரும்ப வந்துருமோன்னு பயப்படுறதா? ஒண்ணுமே புரியலங்க. உங்க அம்மா எங்க? குழந்தைய கலைக்கிறதுலயே குறியா இருக்கா? அம்மா தான் நடந்த நிகழ்ச்சிக்கு முழு காரணம்னு நீ நினைக்கிறல்ல? உங்க அம்மா பால்ல ஏதோ கலந்து கொடுத்தாங்க. அது குடிச்சதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு பிரச்சனையே. நீ நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனைக்கு காரணம் அம்மா இல்ல, மன்னி. உன் வயிற்றுல வளர்ற குழந்தைய அழிக்க நினைக்கிறேன். இப்போ உனக்கு ஏற்பட்ட இந்த அதிர்ச்சி தான் எனக்கும் ஆரம்பத்தில் ஏற்பட்டுச்சு. ஆனா சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறப்ப இந்த மாதிரி அதிர்ச்சிகளை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். மன்னி ஒரு ஜோசியக்காரனுக்கு பணம் கொடுத்து செட்டப் பண்ணி உன் வயிற்றுல வளர்ற குழந்தையால அம்மா கழுத்துல இருக்கிற தாலிக்கு ஆபத்து வரும்னு சொல்லியிருக்கா. வாங்கின பணத்துக்கு வஞ்சனை இல்லாம ஜோசியக்காரனு போய் சொல்லியிருக்கான். அம்மா அந்த வேத வாக்க எடுத்துட்டு உன் கர்ப்பத்தை கலைக்கணும்னு பேசியிருக்கா. அம்மாவோட பேச்சையும் அம்மாவோட செய்கையையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு மண்ணி நோக்கெதிர காய் நகர்த்திருக்கா. இன்னும் சொல்ல போனா பால்ல மருந்து கலந்தது மண்ணி தானோன்னு நான் சந்தேகப்படுறேன். உங்க மண்ணிக்கும் நேக்கும் என்ன பிரச்சனை? அவங்க எதுக்காக ஏன் கர்ப்பத்தை கலைக்க நினைக்கணும்? அது ரொம்ப சிம்பிள் லாஜிக். உன் வயிற்றுல வளர்ற கர்ப்பம் கலையணும். நோக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரணும். நான் அம்மா பக்கம் நின்னுட்டு உன்னை திட்டணும். நீ கோச்சுண்டு உங்க அம்மா வீட்டுல போய் செட்டில் ஆயிடணும். மண்ணி நினைச்ச மாதிரி அவ தங்க வந்தனாவ நீக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதான் மண்ணியோட பிளான். உங்க மண்ணிய பத்தி நீங்க பேசுறது கேக்குறச்சு எனக்கு பயமா இருக்கு. பொம்மநாட்டிகள்ல இப்படியும் கூட இருப்பாளா என்ன? இந்த தடவை முயற்சியால தோத்து போன உங்க மண்ணி திரும்பவும் என் கருவை கலைக்க முயற்சி எடுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? பேசாம உங்க அண்ணா கிட்ட உங்க மண்ணியை பத்தி சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டுங்க. அப்பதான் நான் இந்த ஆத்துல நிம்மதியா இருக்க முடியும். புரியாம பேசாத கௌசி. மண்ணியை பத்தி நான் அம்மா கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ நான் எது பேசினாலும் இப்ப உள்ள சூழ்நிலையில அது எடுபடாது. நான் மண்ணியை வேணும்னு பேசுறேன்னு சொல்லிடுவா. அது மட்டும் இல்ல கௌசி, இந்த பிரச்சனைய நான் இது வரைக்கும் வெளியே சொல்லாம இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. மண்ணியை பத்தி
நானே வெளியே தப்பு தப்பா சொல்லிட்டேன்னா இந்த குடும்பத்தோட கௌரவம் பாதிக்கப்படும் கௌசி. உங்களுக்கு இந்த ஆத்து கௌரவம் முக்கியம்னா எனக்கு என் வயித்துல வளர்ற குழந்தை முக்கியம். அதுக்கு ஏதாவதுன்னா கௌசி, நான் இருக்கிற வரைக்கும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு இந்த ஆத்து மனுஷாலால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீ worry பண்ணாத. வா, உள்ள போலாம். வா. இதை பாருங்க வக்கீல் சார், சொல்லுங்க சார். தர்மப்படி பார்த்தாலும் சட்டப்படி பார்த்தாலும் நேக்கு சொத்துல பங்கு இருக்கு. அதனால ஸ்ட்ராங்கா ஒரு நோட்டீஸ் தயார் பண்ணி வைங்க. நிச்சயம். இன்னைக்கு சாயங்காலம் நான் வந்து கையெழுத்து போறேன். ஓகே சார். அந்த நோட்டீஸ் அனுப்பி வைப்போம். என்ன மாதிரியான பதில் வருதுன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு யோசிப்போம். ஓகே சார். அவங்களா நேக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்துட்டா எல்லாருக்கும் நல்லது. இல்லைன்னா கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியாவது சொத்தை வாங்கியே தீரணும். ஓகே சார். இன்னைக்கு ஈவினிங் வாங்க, நான் நோட்டீஸ் தயார் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஓகே, தேங்க்யூ. என்னங்க போன்ல யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? நம்ம லாயரோட தான். ஏன்? லாயர் கூட வா. என்ன பிரச்சனை? ரங்கநாயகியோட சொத்துல எனக்கு சேர வேண்டிய பங்கை கேட்டு லாயர் நோட்டீஸ் அனுப்ப போறேன். அதுக்கு தான். நீ எதுக்கு ஷாக் ஆற? இந்த நியூஸை கேட்டு அவங்க தானே ஷாக் ஆகணும். ஏதோ நமக்கும் அவங்களுக்கும் பிடிக்காம போயிடுச்சு. நம்ம வெளியே வந்துட்டோம். இனிமே நம்ம வழியை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? உங்க அக்கா மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த காரியமும் செய்யாதீங்க. அது பாவங்க. நான் மட்டும் பாவம் பார்க்கணும், அக்கா பார்க்க மாட்டாளா? குட்ட குட்ட குனிஞ்சா மேல மேல குட்டுவாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, என் அக்கா கிட்ட இருந்து எனக்கு சேர வேண்டிய சொத்தை பைசா பாக்கி இல்லாம பிரிச்சு வாங்குற வரைக்கும் நான் விட போறதில்ல.